ஒரு சில உறவுகள் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பாங்க. நம்மக்கிட்ட அதிக அளவில் பேசியிருந்திருப்பாங்க. பட் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட மௌனம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மௌனம் எதற்காக அப்படின்னு நம்மளுக்கு சில டயத்தில் புரியாது. நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லாத மாதிரியே நடந்துப்பாங்க. நீங்கள் என்ன தான் பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் கூட அவங்க நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் எதனால் நடந்துக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிட்டவங்க தானாக நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சில பேர் நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருந்துட்டு திடீர்னு மௌனம் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேர் இந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. இனிமேல் என்ன தான் இவங்கக்கிட்ட பேசினாலும் இவங்களுக்கு ஒரு சில விஷயத்த புரிய வைக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஒருவேளை நம்மளோட பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு தடவை சொல்லி பார்ப்பாங்க. இல்லை நம்ம பண்ணுற விஷயங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா நம்மளை திருத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில டைம் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லி பார்ப்பாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்காமல் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க அப்படி மௌனமாயிடுவாங்க. பாசம் பணம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம யார்கிட்டையுமே கை நீட்டி கேட்குற விஷயம் கிடையாது. பாசத்தை ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் நம்மளோட வேல்யூ ஒரு சில டயத்தில் அவங்களுக்கு புரியாமலே போயிடும். இவங்க நம்மளை விட்டால் போக்கடமே இல்லை அப்படின்னு நினச்சிக்குப்பாங்க. அதே மாதிரி பணமும் ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம கை நீட்டு கேட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட மரியாதைங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பணம் பாசம் இது ரெண்டையுமே யார் ஒருத்தங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்டேஜில் உங்ககிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை உண்மைன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சில தேவைகள் முடிஞ்சிருக்கும் அண்ட் ஒரு சில துரோகத்தை நம்மளுக்கு கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அவங்க வேலை முடிஞ்சுது அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க. இந்த வகையான ஒரு சில கேட்டகரி இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியாப்பட்டவங்கள நம்ம நம்மக்கிட்ட திரும்ப பேச வைக்கணும்னு நினச்சா கூட அது நம்மளோட லைஃபுக்கு நல்லதே கிடையாது. ஸோ இப்படியாப்பட்ட கேட்டகரின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள நீங்களே அவாய்ட் பண்ணிடுங்க. இதுவே உண்மையாகவே உங்ககிட்ட உண்மையான பாசத்தில் பழகி ஒருத்தங்க உங்ககிட்ட மௌனமாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நீங்கள் அவங்களுக்காக மாற்றிக்கிட்டு அவங்களே உங்களை தேடி பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கலாம். அது தப்பே கிடையாது. உண்மையான அனுபவம் அப்படின்றது பல துன்பத்தையும் காயத்தையும் கடந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாகவே அனுபவசாலிகள். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சில வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் அனுபவசாலிகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஒரு சில பேர் லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு கவலை கஷ்டம் அப்படின்றத லைஃப்பில் அனுபவிக்காத ஆட்களும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அனுபவசாலி அப்படின்ற கேட்டகரியில் எடுத்துக்கவே முடியாது. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அடிக்கடி சண்டை போடுறாங்க அப்படின்னா நிறைய பேர் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையான ரீசன் என்ன, அவங்க அந்தளவுக்கு உங்கள் மேலே உண்மையாக இருக்கிறாங்க அண்ட் உரிமை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே மறுக்க முடியாத உண்மை. இது என்னவோ பல பேருக்கு புரியவே கிடையாது. உண்மையான உறவு அப்படின்றது நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் போது அது தானாகவே நம்ம பக்கத்தில் நிற்கும். நம்ம கண்ணுலேருந்து வர்ற கண்ணீரை கண்டிப்பாக துடைக்கும். ஒரு சில பேர் நம்மக்கிட்ட நல்லாவே பழகியிருப்பாங்க. ஆனால் நம்மளும் அவங்கள முழுசாக நம்பியிருப்போம். பட் அவங்களுக்கும் நம்மளோட உண்மையான பாசம் நம்ம அவங்க மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் விலகி போயிட்டு திரும்படியும் நம்மக்கிட்ட வருவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அளவுக்கு அவங்க லைஃப்பில் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு முட்டாளாக மட்டும்தான் அவ்வளோ நாளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க நம்ம லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாங்க நம்ம மேலே பாசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சு வர்றது ஒரு சில பர்சன். இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அப்போது அவங்களுக்கு அவங்களோட தேவைகள் முடிஞ்சிருக்கும். இப்போ திரும்பவும் தேவைப்படுது அப்படின்ற ரீசனில் கூட நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ இப்படியாப்பட்ட இடங்களில் நம்ம தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படியாப்பட்ட உறவுகள் உங்கள் லைஃப்பில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இல்லை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தூக்கி நீங்களே குப்பையில் போட்டுருங்க. அவங்கள நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களை மட்டுமே என்றைக்குமே உண்மையை நினச்சி பழகுற உறவுகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியேப்பட்ட உறவுகள் கிட்ட மட்டும்